கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உபாகமம் 13வது அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் சில வேளைகளில் போராட்டம் பிரச்சனை எல்லாம் வரும்பொழுது நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவர்கிட்ட நல்ல ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரிடத்துல தான் நான் அன்பாக இருக்கேன், ஏன் எனக்கு இந்த போராட்டம், என் குடும்பத்தில் ஏன் போராட்டம், என் பிள்ளைகள் படிப்பில் சோர்வு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பின்னடைவுகள் என்று சொல்லி நிறைய நம்ம கேள்விகள் கேட்கிறோம்ல. இந்த இடத்துல வேதம் மிகவும் மிகவும் அழகாக சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துவமோடும் நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்போ ஆண்டவர் சில வேளைகளில் நம்ம சோதிக்கிறார்ல, அப்போ சோதனையின் ஊடாக அவர் தப்பிச் செல்லும்படியான வழியை கொடுக்கிறார். அந்த தப்பிச் செல்லும்படியான வழி என்ன? அதுதான் வேத வாசிப்பு, ஜெபம். இந்த ரெண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துட்டுன்னு வைங்க, இந்த சோதனைகளில் இருந்து நம்ம ஈஸியாக வெளிவந்துடலாம். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இந்த பலவீனமான நாட்கள், இந்த கஷ்டமான நாட்கள், இருதயத்தில் சமாதானம் இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை வரல, நல்லா சோதித்து பாருங்கள். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எந்த காரியத்தை நிமித்தமாக இந்த காரியங்களின் குடும்பத்தில் நடக்கிறது, எது நிமித்தமாக இந்த சோர்வுகள், எது நிமித்தமாக இந்த சோதனை. எனக்கு அருமையானவர்களே, அவர் நன்மையின் கொடுக்கும்படியாக உன்னை சோதிக்கிறார். சோதித்த பின்பு நம்ம எப்படி இருப்போமா? சுத்த பொன்னாக விளங்குவோம். இந்த சோதனையை கண்டு சோர்ந்து போகாது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அருமையான சகோதரனே சகோதரியே. இந்த சோர்வின் மத்தியில் மட்டும் நீங்கள் பின்னடைஞ்சிடாதுங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். நான் ஏன் எனக்கு இந்த மீண்டும் மீண்டும் கடன், ஏன் மீண்டும் மீண்டும் போராட்டம், சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட வாங்க, இயேசுவின் இடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் எனக்காக எதற்காக இதைகளை அனுமதித்தார்? நான் ஏதாவது தப்பு பண்ணனா, ஆண்டவர் விரும்பாதது செய்தனா, விரும்பாதவர்களோடு கூட என்னுடைய நட்பை வைத்து கொண்டு இருக்கிறேனா? நல்லா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். என்று இயேசு அற்புதத்தை செய்யும்படியாக நம்முடைய அருகில் வந்திருக்கிறார். நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி அப்பா. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எந்த காரியத்தில் நாங்கள் தவறி இருக்கிறோம், எதில் உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போய்விட்டோம் என்று சொல்லி தங்களை ஆராய்ந்து ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசுங்கப்பா. எந்த காரியத்தில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், எந்த காரியத்தில் இயேசுவை விட்டு தூரமாக சென்று விட்டார்கள், இன்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி கர்த்தர் அவர்களை இந்த சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு புதிய தொழில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.